இந்த எஸ்பிடி ஃப்ரீயாக பஸ் மோடு எடுத்துக்கிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி போனால் தான் அது வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்துட்டோம். பஸ்ஸில் இப்போ இங்கே தான் இருக்கா நாங்கள் பஸ் வந்து பஸ்ஸு தூக்குதா இல்லை நான் எடிட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃப்ரீலாகவே பண்ணி காமிக்கிறேன். பஸ்ஸு சும்மா வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. கீழே இப்படி தான் ஏதாவது ஒரு கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் இப்படி தான் சொல்லணும்னு எடுத்துகிட்டு பாருங்க கீழே போய் வண்டி எப்படி போட்டுரும் இது. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிடி ஃப்ரீயாக பஸ் மோடு எடுத்துக்கிட்டு பஸ் மீட் இந்தோனேஷியாவில் புதுசாக ஒரு சீக்ரெட் மேப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மேப்புக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த இடத்துக்கு எப்படி போகணும், எப்படிலாம் நிறுத்தணும், என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணுற மாதிரி மேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா கரெக்டாக பார்க்கணுன்றதுக்கோசம் தான் நான் வந்து வீடியோ பொறுமையாக வச்சு நோட் பண்ணுங்க பாப்பி கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி நான் லொக்கேஷனில் வந்து இதில் ட்ராக் பண்ணக்கூடாது கைஸ். நாங்கள் சொல்கிற மாதிரி போனால் தான் அது வந்து இந்த சீக்ரெட் மேப்புக்கான வழி கிடைக்கும். பஸ்ஸு வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். கேம் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். கொஞ்சம் சளி பிடிச்சிச்சு வச்சு உங்கள் ஊர் பக்கம் செம மழை. நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க, உங்கள் ஊரில் மழையா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியான மழை இங்கெல்லாம் அடித்து வெளுக்குது கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்துட்டோம். பஸ்ஸில் இப்போ இங்கே தான் இருக்கா நம்ம பஸ் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸை நல்லா க்ளீனாக பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அனிமேஷன் கீழாம் பஸ்ஸை வந்து கேட்கலாம். பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்துடுங்க. சும்மா ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. இந்த இடத்துல பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட வேணாம். எல்லாம் கொஞ்சம் நல்லா சிரமமாக இருக்கும் வளைக்கிறதுக்கெலாம். அதனால் பஸ்ஸை ஸ்பீடாக ஓட்ட வேணாம். இங்கேயும் பார்த்து வளைக்கணும். லெஃப்ட் ரைட்டை வளைச்சி உள்ளார போகணும். போய்க்கலாம். இப்போ லெஃப்ட்டு போகணும். மேப்பில் வந்து ரைட்டு காமிக்கணும். நம்ம லெஃப்ட்டில் போகணும். போயிட்டு நேராக போயிட்டு இருந்தால் ஒரு யூட்டர்ன் வரும் கைஸ். நல்ல பஸ்ஸு சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு பறக்கும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த யூட்டர்ன் வந்துடும் கைஸ். வந்துருச்சு. இப்போ யூட்டர்ன் எடுக்கணும் கைஸ். யூட்டர்ன் எடுத்து இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும். கரெக்டாக லெஃப்ட் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக லெஃப்ட் எடுத்து அந்த பொட்டி கடை இருக்குல்ல கைஸ், உங்களுக்கு நான் காட்டுறேங்க. கேமரா சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக பாருங்கள். இந்த பொட்டி கடைக்கு இந்த ட்ராக்கில் இப்போ பஸ்ஸு ஓடுறோம் பாருங்கள். அந்த ட்ராக்கில் நிறுத்தணும். நல்லா கடையை ஒட்டி நிறுத்தணும் கைஸ். அப்படின்னா தான் வந்து பஸ்ஸை வந்து அங்கே நம்ம சீக்ரெட் பிளேஸுக்கு போகும்போது கரெக்டாக போய் லேண்ட் ஆகும். இல்லைன்னா அவ்வளோதான் இடிச்சிட்டு நின்றுடும். சரி கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா பஸ்ஸை வந்து கரெக்டாக பார்க் பண்ணியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு தூக்க போகுது. எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பார்த்து கரெக்டாக நீங்களும் இந்த கேமுக்குள்ளே வந்து இங்கே வருங்க கைஸ். பஸ்ஸு தூக்குதா இது நான் எடிட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃப்ரீலாகவே பண்ணி காமிக்கிறேன். பஸ்ஸு சும்மா வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. கீழே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நம்ம பஸ்ஸோட ஸ்பீடு வந்து இது வந்து மெதுவாக தான் கைஸ் போகும். நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகுது, என்னென்ன ஆகும்னு நான் காமிக்கிறேன். கரெக்டாக இல்லை அந்த கடைக்கு முன்னாடி கரெக்டாக நிறுத்தினா தான் போய் எங்கள் லேண்ட் ஆகுங்க. இந்த கேமராவில் வச்சுக்கிட்டிங்கன்னா பஸ்ஸோட ஆல் வியூ எல்லா பக்கமும் தெரியும். அது இல்லாமல் எவ்வளோ ஸ்பீடில் வந்து மேலே போகுதுன்னு தெரியும். நம்ம வந்து இப்போ பார்த்தா வந்து பேராஷூட் எதுவும் மேலே கட்டி தூக்குற மாதிரி தான் கைஸ் தெரியும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், இந்த பக்கம் ரைட் சைடில் அது வந்து போயிடுச்சு. நான் உங்களுக்கு மேலே போனோன்னே காமிக்கிறேன். மேலே பார்த்தீங்களா ஒரு சிட்டியே இருக்க மாதிரி தெரியுது. பஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்தீங்களா. ஆனால் வந்து ஒரிஜினல் ஸ்பீடு இதுதான். ஒரிஜினலாகவே இப்படி தான் கொண்டு நான் வீடியோ ஸ்பீடாக வைக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். பஸ்ஸு மேலே போயிட்டு ஒரு இடத்துல நிற்கும். அது வரையும் நீங்கள் ரேஸ் அழுத்தக்கூடாது, பிரேக் அது கூட எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது அழுத்தி விட்டிங்கன்னா அந்த மேலே இது கொஞ்சம் சீல்டை உரசிக்கிட்டு தான் கைஸ் போகும். அந்த
அவனுக்கு போட்டிருக்க கேம்லேயே போட்டிருக்க ஃபீல்டை உடச்சிக்கிட்டு தான் போகும். அதனால் வந்து கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். பாருங்க கைஸ், ரைட் சைடு பாருங்களேன், ஒரு வளைய மாதிரி தெரியுது கைஸ். அதுதான் கைஸ் பேராஷூட்டு. அதுதான் நம்ம மேலே தூக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கரெக்டாக வந்துட்டோம் கைஸ். லேண்ட் ஆக போகிறோம். நம்ம மேலே வந்து என்ன பாருங்க கைஸ், ஒரு குரங்கு பொங்கலாம் குடிக்குது. ஃபோன் வேறு லேக் அடிக்குது கைஸ். சரி கைஸ், நம்ம வீடியோ மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்தரத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது கைஸ். நம்ம பஸ் வச்சு அதெல்லாம் பண்ணோம். அதுக்கெல்லாம் முன்னாடி மேலே ஆர்ச்சிலே மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு கைஸ் குதிரை வந்து குரங்கு மேலே விட்டு அப்படி தான் பஸ்ஸு உள்ளார போயிடும். அப்புறம் நம்ம வெளியே எடுக்க முடியாது. ஒரு சில டைம்லாம் அடித்து கீழே தள்ளுங்க. நானும் இதோட இந்த இடத்துக்கு 3வது தடவை வரேன். அடித்து பஸ்ஸை கீழே தள்ளிட்டு நான் கஷ்டப்பட்டு ஒரு திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் காட்டுற பாருங்க. பஸ்ஸு நான் கீழே லேண்ட் பண்ணுவேன். கரெக்டாக பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்துங்க. சரிங்க, நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பார்த்தீங்களா, அங்கே பாருங்க கைஸ், நம்மளுக்கு நேராக ஒரு வளைய மாதிரி திட்டுதா யூ ஷேப்பில். அதுதான் கைஸ் பேராஷூட்டு. அதுதான் நம்மளுக்கு மேலே திட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய வித்தியாசமான ரோட்ஸ்லாம் இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், நம்மளுக்கு காமிக்க பாருங்க. குதிரைலாம் குரங்கெலாம் குதிக்குது. அப்புறம் லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது. அங்கே பாருங்க கைஸ், ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் சேலஞ்செலாம் நிறைய இருக்குது கைஸ். நம்ம வந்து அதெல்லாம் நம்ம போய் முதல்ல பார்க்கணும். நம்ம டிரைவரை இறக்கி விட்டு போய் பார்க்கணும். பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். வந்து பாருங்கள், ஏதோ லிஃப்ட் ஏசி மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. சரி, போய் பார்ப்போம் கைஸ். நம்ம இந்த இதெல்லாம் தாண்டணும் கைஸ். வழி மாறி வந்துட்டு நினைக்கிறேன். சரி, எதிர்த்து குதிப்போம். அவ்வளோதான் ஜம்ப்பு தான் கைஸ். ஒரே ஜம்ப்பு தான். ஜம்முன்னு போகணும். அவ்வளோதான் நின்றுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி லிஃப்ட் எக்ஸ்லாம் இருக்குது. லிஃப்ட் மாதிரி மேலே தூக்குறது ஒரு கீழே போதா. அடுத்ததுலேயும் ஜம்ப் பண்ணியாச்சு கைஸ். நம்ம கொஞ்சம் எஸ்கேப்ஸ் காணோம்னா அவ்வளோதான், நம்ம கீழே போயிடுவோம். இந்த இடத்துல எல்லாரும் கீழே வந்துடுவோம் கைஸ். இது ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் கைஸ். நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பஸ்ஸு கீழே போயிடுச்சுன்னா ரிட்டன் அங்கே அந்த ஆர்ச்சி இருக்குல்ல கைஸ், இந்த ஸ்டார்டில் ஆர்ச்சி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். அதுதான் ஒரு வெறுப்பாயிரும் கைஸ். நம்ம பஸ்ஸு நம்ம நடந்து போயிட்டு அப்புறமேட்டு தான் நம்ம பஸ்ஸை கொண்டு வரணும். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஃபேன் மாதிரி ஓடுது. அது என்னதுன்னு தெரியல. சுற்றியெல்லாம் ரோடுலாம் இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், நம்ம தெளிவாக தெரியுது ரோடுலாம் இருக்குது. ஒரு ரோடு ஏதோ லிஃப்ட் மாதிரி இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், லிஃப்ட் மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் என்ன இருக்கும் என்னதுன்னு தெரியல. ரோடெல்லாம் சின்னதாக இருக்க மாட்டேங்குது கைஸ். நம்ம எப்படி பஸ்ஸு கொண்டு போகிறதுன்னு தெரியல. நல்லா எப்படி தான் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல கைஸ். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். அங்கே பாருங்களேன், லிஃப்ட் ஆக்சிலாம் சொன்னேன்ல, நான் ஜூம் பண்ணி கேமரா ஜூம் பண்ணி காமிக்கும்போது தெரியுது பாருங்களேன். நம்ம பஸ்ஸில் ஒரு பூச்சி மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், இது என்னதுன்னு தெரியல கைஸ் சத்தியமாக. ஆனால் இது என்னன்னு தெரில. நீங்கள் என்னதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் எப்படி இதை நான் போட்டாங்க, எப்படி கிராஃபிக்ஸ்லேயே பண்ண முடியுமா என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்ன வித்தியாசம் இன்னும் இந்த கேமில் என்ன என்னென்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு தெரியல. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், ஃபேன் மாதிரி ஏதோ ஓடிட்டு இருக்குது. இது நான் உங்களுக்கு இதில் வந்து பஸ்ஸை விட்டு காமிக்கிறேன். இதில் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கணும். நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். இதில் நம்ம பஸ்ஸை கொண்டு வந்து இதில் ஓடுவோம் பார்ப்போம். கரெக்டாக பார்த்து தான் கைஸ் கொண்டு போகணும். லிஃப்ட் ஆக்சிலாம் விட்டோம்னா அப்படியே தூக்கி கடாசிரும் போல். கரெக்டாக போச்சு போகணும் கைஸ். ஐயோ, நேரம் அவ்வளோதான் கைஸ். சின்னதாக சொரம் அடிச்சிருக்கோம். நம்ம நேரம் வந்திருக்கோம் போல். லிஃப்ட் ஆக்சில் பக்கத்தில் இருக்குது. நம்ம கரெக்டாக அந்த இதில் கொண்டு போய் நிறுத்தணும். ஐயோ, நான் தூக்கி விட்டு கீழே சாய்ச்சிட்ருக்கோம். நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்துடணும். பிடிச்சி கைஸ் என்ன சாய்ச்சிட்ருக்கோம் கைஸ். நம்மளே கஷ்டப்பட்டு இது வரையும் வந்துட்டோம். இன்னும் வந்துட்டோம் தான் போயிடணும். ஐயோ, என்ன சாய்ச்சிருக்கோம் கைஸ். இப்படியே அந்த இதுலேருந்து வந்துடணும். இந்த பக்கம் ஒரு சில இடத்துல மாட்டிக்குது கைஸ். நேரம் மாட்டிருக்கு கைஸ். ஸ்பீடாகவும் வர முடியல. என் முன்னாடி வந்து லெஃப்ட் ஆக்சில் இருக்கிறதுனால பயமாக இருக்குது. இப்போ ரைட்டில் வளைக்கணுமா, ரைட்டில் வளைச்சா ஐயோ போச்சு கைஸ். நேரம் வண்டி இறங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்படி தான்
ஏதாவது ஒரு கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் இப்படி தான் சொரவனை அடிச்சுட்டு இங்கே பாருங்க கீழே போய் வண்டி வச்சு பொறுத்துன்னு விழுவுண்டு. கடலில் தான் வைத்து போச்சுடா. கடலில் விழுவுன்னு பார்த்தா தரையில் விழுந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பஸ்ஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ லிங்க் தான் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். அவர் வீடியோ நோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துடுங்க. சரி எஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக், இந்த வீடியோ விளையாடுற உங்களோட கேமர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.